இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான கேரளால ஸ்பெஷலான இஃப்தார் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இஃப்தாருக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்கிறது வந்து முட்டை பாலடை இல்லைன்னா ஏலாஞ்சின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கோழி முட்டையும் வந்து அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா மைதா மாவு தான் இதில் போட்டு செய்வாங்க. அதுக்காக 2 கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஒரு விஸ்காலையோ கரண்டியாலேயோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஆப்பமாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி போடக்கூடாது இந்த தோசையை. அதனால தான் நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணியாக கலக்கிட்டு மெலீஸாக வந்து பருத்தி அதை வந்து திருப்பி போடாமல் எடுத்து தட்டில் தான் இந்த மாதிரி திருப்பி போடணும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் ஒழுங்காக ஆக்கி வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் பூ, சர்க்கரை இது ஒரு 15 மினிட்ஸில் வந்து இந்த பலகாரத்தை நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டுமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. இது வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காத ஒரு பொருள். ஸோ அதனால நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த 30 நாள் வந்து இஃப்தாருக்காக நம்ம நிறைய வந்து எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடும்போது வந்து நமக்கு வந்து திகட்டாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லைங்களா? இப்போ வந்து தேங்காய் பூ, சர்க்கரையெல்லாம் போட்டு எல்லாத்துலேயும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது உருட்டி எடுக்கும்போது 2 டைப்பாக உருட்டி எடுக்கலாம். 2 சைடு இந்த மாதிரி உருட்டி எடுக்கலாம். இல்லை சும்மாவே கையை வச்சு உருட்டி எடுத்தாலும் போதும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த பலகாரத்தை செஞ்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஜூஸ் வந்து ஸ்ட்ராபெரி, சர்க்கரை, பால் எல்லாம் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லது. இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எலாஞ்சி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து ஊத்தாப்பம் தான் செஞ்சுட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அது மேலே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் முருங்கை இலையும் போட்டு தான் இன்னைக்கு வந்து ஊத்தாப்பம் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாக வந்து இன்னைக்கு வந்து நோம்பு இஃப்தார் வந்து நம்ம செய்யணுன்ட்டு தான் இன்னைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா டெய்லி வந்து இந்த எண்ணெய் பலகாரம் வந்து நமக்கு வந்து ஒத்துக்காது. என்னென்னா நெஞ்செறியறது, வயிற்றுக்கு சரி வராது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான இதுதான் செஞ்சுட்ருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸு, ஆரஞ்சு பழம், அதே மாதிரி ஏலாஞ்சி இல்லைன்னா முட்டை பாலடை, அதே மாதிரி நல்ல சூப்பரான தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு ஊத்தாப்பம், அதுக்கு கெட்டி சட்னி. இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. உங்கள் வீட்லையெல்லாம் இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட நல்ல வெங்காய ஊத்தப்பத்துக்கு சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியாக போய் உட்காந்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து போய் உட்காரவே போடுவேன். என்னென்னா அதுக்கப்புறமா நமக்கு வேலை செய்கிறது வந்து சரியாகவே செய்யாதுங்க. ஓகே, பாய்.